இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் குனாஃபா சிக்கன் ரெஸ்டாரண்ட் டைப்பில் குனாஃபா சிக்கன் செஞ்சுருக்கோம். நல்லா மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கிற இந்த சிக்கனை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் நல்லா ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஏன்னா சிக்கன் பக்கோடா எல்லாம் குழந்தைங்க வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம அது இந்த வீட்டிலையே நல்லா சூப்பராக நல்லா புதுவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குனாஃபா சிக்கன், அருமையான குனாஃபா சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பீஸும் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். குனாஃபா சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து நீட்டாக எடுக்கலாம், நீட்டாக அந்த பிரெஸ்ட் பீஸ் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணோன்னா நம்ம இந்த ஃபோர்க் வச்சு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி குத்தி குத்தி விடணும். இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு அந்த மசாலா எல்லாம் உள்ள வரைக்கும் நல்லா இறங்கும். மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கு மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, மிளகா பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஜீரக பொடி 1/2 ஸ்பூனு, பெருஞ்சீரக பொடி 1/2 ஸ்பூனு. இது வந்து ஆம்ச்சூர் பவுட்ரு 1/2 ஸ்பூனு, நல்லா இருக்கும் புளிப்பாக. இது வந்து சாட் மசாலா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் மசாலா என்னென்னா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், ஜீரக பொடி, பெருஞ்சீரக பொடி. இது போக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு. இது எல்லா மசாலாவும் இதில் ஒன்றா போட்டுக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் சிக்கன் மசாலா ஏதாவது சில்லி சிக்கன் மசாலா ஏதாவது வேறு அடிஷ்னலாக மசாலா ஆட் பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம். இதோட உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 லெமன். இதை ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தயிரோ முட்டையோ ஆட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக நான் போட்டிருக்கு இந்த மசாலா மட்டும்தான். இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். உள்ள நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு இந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசையணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கன் உள்ள வரைக்கும் போய் இறங்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுணும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு பார்ப்போம். கறி நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி சேமியா எடுத்துக்கோங்க. இந்த சேமியாவை நல்லா உடச்சிக்கிங்க. இந்த மாதிரி சேமியா நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களாண்ட எந்த சேமியா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சும்மா லைட்டாக கீ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். கீ மெல்ட் ஆனதும் இந்த சேமியா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காகவும் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். ப்ரௌன் கலர் சேமியாவே ரோஸ்ட்டு சேமியாவே விற்கும், அப்படி இருந்தாலும் வாங்கிக்கலாம் நீங்கள். நான் வந்து ஒயிட் இருந்ததால் என்னால் ரோஸ்ட் இல்லாத சேமியா இருந்ததால் நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வரட்டும். இந்த சேமியா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிங்க கையாலேயே. க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த ரோஸ்டட் சேமியாவில் போட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக சூப்பராக குனாஃபா சிக்கன் நம்ம வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் டைப்பில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதே போல் மற்ற சிக்கனும் பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ சூப்பராக குனாஃபா சிக்கன் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். அருமையாக இருக்குது பாருங்கள். மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஷயம். எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.